அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இஸ்லாத்து தழுவின ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வரலாற்று நிகழ்வு த விர்ச்சுஸ் ஆஃப் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில், அதாவது அப்போ இருந்த பாக்தாத், இப்போ ஈராக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டில் அஹ்மத் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வருது. அந்த வேலை விஷயமா அவங்க ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் இல்லை இல்லையா, அதனால் நடைப்பயணமாக, அதாவது கால்நடை நடந்து தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அதனால் அஹ்மத் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நடந்தே தன்னுடைய வேலையின் விஷயமாக மற்ற ஊருக்கு, இன்னொரு ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ இருட்டில் நம்ம எங்கே நடந்து போகிறது? இந்த இரவை மட்டும் நம்ம எங்கேயாவது கழிச்சிட்டு மறுநாள் காலையில் மறுபடியும் ஏஞ்சி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மசூதியை பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மசூதியில் இன்றைக்கி நம்ம தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம மறுபடியும் நம்ம போகிற ஊரை நோக்கி போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த மசூதியில் போய் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மசூதியில் வேலை செய்கிற ஒருத்தவங்க மசூதி மூடக்கூடிய நேரம் வந்துடுச்சு, அதனால் இங்கெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அஹ்மத் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் எனக்கு யாரையுமே தெரியாது, நான் எங்கே போய் தங்க முடியும்? இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே தங்கிக்கிறேன், காலையில் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மசூதியில் வேலை செய்கிறவங்க, இல்லை நிச்சயமாக இங்கெல்லாம் நீங்கள் தங்கக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடுமையாக பேசிடுறாங்க. அஹ்மத் அவர்களும் சரி அப்படின்னு சொல்லி மசூதிக்கு வெளியில் உட்காந்துடுறாங்க சோர்வா. அப்போது அந்த வழியாக ஒரு மனிதர் வராரு. அஹ்மத் அவங்க மசூதிக்கு வெளியில் சோர்வாக உட்காந்துட்டதை பார்த்துட்டு இருந்த அந்த மனிதர் அஹ்மத் பக்கத்தில் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன் பெரியவரே இவ்வளோ சோகமாக இங்கே உட்காந்துருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அஹ்மத் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிரயாணி, அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப சோர்வாகிடுச்சு, அதுவும் இருட்டி போயிடுச்சு, அதனால் நான் தங்கலாம் அப்படின்னு இங்கே வந்தேன். ஆனால் அவங்க மசூதிக்குள்ளே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இங்கே கீழே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னுடைய வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கு சரி அப்படின்னா நீங்கள் என் கூட வரலாம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஹ்மத் அவர்களும் சந்தோஷத்தோடு அவங்களோட கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் ரொட்டி சுடுறவ, பேக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இப்போது பேக்கரி மாதிரி ப்ரெட்ஸ் எல்லாம் செய்கிறவங்க, அதாவது ரொட்டி சுடுறவங்க, நான் ஒரு ரொட்டி சுடுறவ, அதனால் நான் இரவெல்லாம் நின்று இந்த ரொட்டியை சுட்டு வச்சாதான் காலையில் மக்கள்கிட்ட போய் இதை வியாபாரம் பண்ண முடியும், அதனால் எனக்கு இரவில் வேலை இருக்கும், ஆனால் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரு இடத்த காட்டுறாங்க. சரி அப்படின்னு அஹ்மத் அவர்களும் அந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரொட்டி சுடுறவங்க இரவு முழுவதும் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அஹ்மத் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரொட்டி சுடுறவங்க இரவு முழுவதும் வேலை செய்யும்போது அஸ்தாஃபுருல்லாவோ இல்லை அல்லாஹு அக்பர், அல்லாஹை புகழ்கிறதோ அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுமா தான் தன்னுடைய வேலைகளை செய்கிறாங்க. அதாவது வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு தஸ்பீ, சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தாஃபுருல்லா அப்படின்னு ஏதோ ஒரு தஸ்பியை ஓதிக்கிட்டே தான் அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க. இதை பார்த்து அஹ்மத் அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவங்க வேலையை முடிக்கட்டும், கேட்போம் அப்படின்னு அஹ்மத் அவர்களும் படுத்தே இருந்தாங்க. மறுநாள் காலையிலையும் விடியுது. அவங்க ரொட்டி சுடுறவங்களும் தன்னுடைய வேலைகளை முடிச்சிடுறாங்க. அஹ்மத் அவங்களும் எழுந்திரிச்சு புறப்பட தயாராகிறாங்க. அப்போ அஹ்மத் அவங்க அந்த ரொட்டி சுடுறவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் இருந்தது, நீங்கள் இரவெல்லாம் நின்று உங்களுடைய வேலை செய்யும் போதும் அல்லாஹுடைய திக்ரையும் அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதையும் விடவே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரொட்டி சொல்கிறவங்க சொல்கிறாங்க, ஆமாம், நான் நாள் முழுவதும் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அதுக்காக நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன், அந்த நாள் முழுவதும் எனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவும் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு புகழவும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஹ்மத் அவங்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கு பிரகாரமாக என்ன கொடுத்தான்,
அதாவது இதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரொட்டி சுடுறவங்க சொன்னாங்க, ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய எல்லா துவாக்களும் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அங்கீகரிச்சிருக்கா. ஒரே ஒரு துவா தான் என்னோடது இன்னும் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அஹ்மத் அவங்களுக்கு ரொம்பவே க்யூரியஸ் ஆயிடுச்சு. என்ன துவாவாக இருக்கும்? எல்லா துவாக்களும் கேட்கப்படும் போது இது மட்டும் கேட்கப்படலையே, அது என்ன துவாவாக இருக்கும் அப்படின்னு அந்த ரொட்டி சுடுறவங்கள்ட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு நிறைவேறாத அந்த துவா எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரொட்டி சுடுறவங்க சொல்கிறாங்க, நான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்கள சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்க என் காலத்தில் வாழ்கிற மிகப்பெரிய ஸ்காலர். அதாவது இஸ்லாமிய விஷயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, இஸ்லாமிய விஷயங்களுக்காக நிறைய பேரை வழி நடத்தியிருக்காங்க. அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஹ்மத் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி ஓடி வந்து அந்த ரொட்டி சுடுறவங்கள கட்டுப்பிடிச்சிடுறாங்க. ரொட்டி சுடுறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவங்க நம்மளை வந்து இந்த மாதிரி ஆற தழுவுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்னு சொன்ன உடனே சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, உங்கள் துவாவை நிறைவேற்றுறதுக்காக அல்லாஹ் தஆலா என்னை எப்படி இங்கே வரைக்கும் கூட்டி வந்திருக்கான் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ரொட்டி சுடுறவங்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நான் உங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. பிள்ளைங்களா, இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கலாம். முதலாவது, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், அவங்க மசூதியில் வந்து உட்காந்துருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த மசூதிக்காரங்க அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லும்போது, நான் தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், நான் இவ்வளோ பெரியவன், என்னையே நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லியா அப்படின்னு அவங்க சண்டை போட்டிருக்கலாம், இல்லை தன்னுடைய அந்த பவரை காட்டியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. சாதாரண மனிதன் போல் அந்த அவருடைய வேலையை செய்யும்போது அவர் அமைதியாக வந்து உட்காந்துட்டார். அடுத்து, இந்த ரொட்டி சுடுறவங்க தன்னுடைய வீடு சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அடுத்து, அந்த ரொட்டி சுடுறவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், நம்ம என்ன தான் வேலைகள் செய்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. நாம் ஏதாவது ஒரு நன்மை, அதாவது வணக்கம் செய்கிறோம் இல்லையா, அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய எல்லா துவாக்களையும் அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், நம்ம செய்கிறது சின்ன வணக்கமாக இருந்தாலும் பெரிய வணக்கமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தினமும் செய்ய முயற்சி பண்ணுவோம். செய்வீங்களா? சரி, இந்த மாதிரியான கதைகளும் வரலாற்று நிகழ்வுகளும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எங்கள் எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.